嬉しか嬉しかったわ。ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா ஓனிகிஷிமா ராபினோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓனிகிஷிமா ராபின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபீமேல் கேரக்டர்னால் மட்டும் இல்லை, உங்கள் குணமும் சரி, அவங்க கேரக்டர் டிசைனும் சரி, எல்லாமே நல்லா இருக்கும். அவங்க ஒரு நல்ல டீசெண்டான இல்லை, என்னோடய டாப் 10 பெஸ்ட்டு ஒய்ஃபு லிஸ்ட்டில் அவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க. உங்கள் லிஸ்ட்டில் யாருன்னா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ராபின் என்ன யாருக்கு பிடிக்கும்னா சொல்லுங்கள். ஸோ நமக்கு இனி என்ன பார்க்க போகிறோம், ஓனிகிஷிமா ராபினோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ராபின் 8 லெவலில் தான் இருக்குது, மேக்ஸில் இல்லை. ப்ளூ எலமெண்ட்டு வேறு, ப்ளூ எலமெண்ட்டு அட்டாக்கர் ராபின், ஓகேவா. 156.7 சப்போர்ட் இருக்குது, ஓகே, நாட் பேடுன்னு சொல்லலாம். 156.7 சப்போர்ட்டு ராபின், ப்ளூ எலமெண்ட், ஓகே. ஸோ இப்போ மெடல்ஸ் பார்த்தோன்னா மெடல்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா பாருங்கள், 1000 அட்டாக், 205 டிஃபென்ஸு, 1000 ஹெச்பி. இத்தனைக்கும் ஒரு 2 மெடலில் அது வந்து கொஞ்சம் நல்ல மெடல்னு தான் சொல்லலாம். ஏன்னா 2 மெடல் அவ்வளோ தந்துக்கிறோம். ஸோ ராபின் அட்டாக்கர்னால நம்ம அட்டாக் தந்துக்கிறோம். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக லீக் மேட்ச்குள்ளே போயிடலாம், வாங்க போகலாம். சரி, நான் ஸ்டார்டிங்கில் ராபின் இந்த எடிட் பண்ணி, அதான் சில ஷார்ட்ஸ் மாதிரி அப்படி எடிட் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருந்தேன். அது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாம் ஒரு ஃபன்னுக்காக தான், எதுவும் சீரியஸாக நத்துக்காதீங்க. ஒரு வேளை சப்போஸ் நான் என்ன தப்பாக பண்ணியிருந்தேன்னா, ஸோ ஏன்னா தப்பாக பண்ணியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது தப்பு ப்ரோ, இல்லை இப்படி பண்ண அப்படி ஒன்று சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கார்ட் சர்வரில் கிவ்அவே போயிட்டு மறக்காம அதுவும் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு கியர் 5 அண்டு ஒயிட் பியர்டு EX இருக்கிற அக்கௌண்ட்டு போயின்னு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணி கிவ்அவே ஜெயிங்க, வாங்கின்னு போயின்னே இருங்க அந்த அக்கௌண்ட்டை. ஓகே, எனிமி டீமில் 2 கியர் 5 பரவாயில்ல. ரெட் எலமெண்ட்டு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ரெட் எலமெண்ட்டு புது லுஃபி கொஞ்சம் தலைவலியாக இருப்பான். ஏன்னா அவன் எங்கேருந்து எங்கே தவறான்னு எவனுக்குமே தெரிய மாட்டேது, எங்கே தான் போகிறான் எங்கே தான் வரான்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நம்ம. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த டீம் வந்துருக்கோம், ஓஷன். ஓகே, நம்ம டீம் ஓஷன். ராபினோட என்ட்ரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கண் அடிக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி கண் அடிக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள். அந்த மாதிரி அதே மாதிரி தான் அனிமிலையும் அந்த மாதிரி கண் அடிச்சுருப்பாங்க சாஞ்சியை பார்த்து. அது ரொம்ப கவாயாக இருந்துச்சுன்னே சொல்லப்போனால் அந்த மூமெண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப வழிய மாதிரி இருக்கும். சரி வாங்க நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். லீக் மேட்ச் போட்டு விளையாடணும். 20,000 ஹெச்பிக்குது. ஒரு ஃப்ளாக் வச்சுக்கிறோம், மேலே ராஜஸ் வரோம். ஆடாடா, ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் பண்ணலான்னு நினச்சேன். வெளில லாட் டிஃபெண்ட் பண்ண. என்னடா நாக் பேக் பண்ணிட்டான் ஸ்கில் யூஸ் பண்ணும்போது. ஸ்கில் வேஸ்ட்டாக போச்சு. இந்த ஸ்கில் யூஸ் பண்ணணும், டேமேஜ் எவ்வளோ போகுது போகலாம். இல்லை, இது யூஸ்ட்டாங்க. நான் அப்போ நினச்சேன் ஸ்கில் வேஸ்ட்டாக போய்டும், அதனால அரங்கரியமாக இருந்தேன். நான் நினச்ச மாதிரி யூஸ்ட்டாங்க, ஸ்கில் வேஸ்ட் பண்ணல. கீழே பெரிய ஃபைட்டே போயிடுது போல. இதை திருப்பி யாரும் மேலே வரான். இவன் இந்த புது லுஃபியா, ஐயோ டாஜ் பண்ணிட்டான். தம்பி என்ன டேமேஜும் நல்லா தரானே. ஹெச்பி யார் அவ்வளோ ஹெச்பி டாச் பண்ணிட்டானே, நல்லா டாச் பண்ணுறானே. டேய் எங்கடா போயிட்டான் ஆளக்கானா. இதுக்கு தான் இந்த லூஃபி எனக்கு கொஞ்சம் தலைவலியே. எங்கே தான் போகிறேன் எங்கே தான் வரேன்னு தெரில. கொடி வச்சுட்டு போடுவான். மேலே வேறு ஒரு கொடி தானே கீழே ஃபைட் பண்ணிக்குது. கீழே சப்போர்ட் பண்ணலாம். கியர் 5 பிடிச்சி ஏற்றி நிற்கிறான் எல்லாருமே. அப்படி கியர் 5 குக் பண்ணுறான். ஸ்கில் கிங்கு சூப்பர். எங்கேன்றா வந்தவன்? டேய் இவ்வளோ எங்கேன்றா இந்த எங்கடா டக்கு நீங்கள் வர? ஏன் எங்கே வரான், எப்படி போகிறான், என்ன பண்ணுறான்னே தெரிய மாட்டேங்குது கதை நம்மளுக்கு. ஓகே, ஹெச்பி ஓகே. எங்கடா கியர் 5ஓட வேலையா? அப்போ நினச்சேன் கியர் 5 தான் நம்ம தலை வழியாக இருக்க போகிறான். ஒரு அடி வாங்கிடுறா, கேவாயிடுறா. கியர் 5 வரானே. கியருக்கு பரவாயில்ல, கியர் 5க்கு இவ்வளோ டேமேஜ் போகுது. டீம் பூஸ்டில் வருவாங்களா, அது வரல. டாஜே இல்லை. கியர் 5 ஸ்கில்ல சூப்பர். ஒரு டீம் பூஸ்ட்டு கரெக்டான டைமில் இருந்துச்சு. நம்மளுக்கு சாகும் தான் வந்துட்டான கியர் 5.
டாஜ் பண்ணேன் அப்போ டாஜ் என்னடா டேய் 疲れちゃった என்னடா அது பாரு 1 ஏய் எப்படா 試合 ஒன்றுங்குது 51 ஐபிஎல் பூஸ்டர் பாரு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட டோட்டல் பவர் அதாவது 5-1 அப்படி 1-1-1-1-1 அப்படி அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு இவங்க வச்சான் I said, hold up, wait a minute. Something சரி ain't வாங்க right. இவனும் போகலாம் பூம் அட்டாக்கிங் கிருஷ்ணா கொடி பிடிச்சி இருந்தனால ஸ்கில் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணுவோம் அவன் ரெக்கவர் பிளாக் மட்டும் போடாமல் இருந்தால் ஹெச்பி கொஞ்சம் சரி இருக்கும் சரி என்ன வந்து நம்ம டாஜ் பண்ண கற்றுக்கணும் ஒழுங்காக டாஜ் பண்ண கற்றுக்கோ கேம் பிளே ஆட கற்றுக்கோடா தற்கொலை ஒழுங்காக ஆட கற்றுக்கோடா சரி வரான் போன தடவை மிஸ் ஆகிட்டேன் இந்த தடவை உனக்கு மிஸ் ஆக முடியும் கொடி பிடியேன் அவ்வளோதான் நான் என்ன சொன்னல போன தடவை எப்படி மிஸ் ஆகிட்டேன் நான் போன தடவை எனக்கு அந்த கவனமே இல்லை நீ ஸ்கில் யூஸ் பண்ணி தப்பிப்பேன்னு சொல்லிட்டு அதனால தப்பிச்சிட்டேன் இந்த தடவை நீ தப்பியில் பார் இந்த கேர் வைங்க இதை எட்டு 6 7 என்னடா டேமேஜ் 13 என்ன டேமேஜ் அது ஏன்னா இவ்வளோ கம்மியாக போகுது ஏதோ ஒன்று ஜெஸ்ட்டோம் அந்த கையில் தான் எம்இபி வந்துக்கிறான் அவன் எந்த அளவுக்கு குக் பண்ணிக்கிறாங்களா நம்ம எந்த அளவுக்கு குக் பண்ணிக்கிறோம் ஒரு டீசெண்டாக ஆடிக்கிறோம்னு நினைக்கிறேன் பூம் 4 கில்லு 3 கொடி வேறு பிடிச்சிக்கிறோம் அந்த கைடு 3 கோடி பிடிச்சிக்கிறான் 2 கேவோ 2 கார்ட்வேர் பண்ணிக்கிறான் ஓகே காய்ஸ் நான் 4 கேவ் அடிச்சுக்கிறேன் இத்தனை ஒரு 8 லெவல் ராபின் தான் நான் வச்சுக்கேன் மேக்ஸ் இல்லை 80 லெவல் ராபின் 4 கேவ் அடிச்சிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதேமாரி நீங்கள் ராபின் சிம்பரண்டா கொஞ்சம் லைக் பண்ணி ஆகணும் நீங்கள் அதை மட்டும் உங்கள் யாருக்கு ராபின் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம திருப்பியும் நாளைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் தயவு செஞ்சு கிவ்அவே ஜாயின் பண்ணுங்கள் டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் நான் திருப்பியும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் கிவ்அவே ஜாயின் பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ஏசிசி அதை ஒரு அக்கௌண்ட் கிடைக்கும் கியர் 5யும் ஒயிட் பியர்டு அந்த ஒயிட் எலமெண்ட் டிஃபரெண்ட் இஎக்ஸ் ஒயிட் பியர்டு கிடைக்கிற 2 இஎக்ஸ் ஒரே அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அக்கௌண்ட் மிஸ் பண்ணாதீங்க ஓரளவுக்கு நல்ல அக்கௌண்ட்டு தான் உங்களுக்கு வேணும்னா வாங்க வேணானாலும் வாங்க எல்லாம் நம்ம ஒரு ஃபேமிலி ஆக போகிறோம் இனிமேட்டு எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்னால் ஸோ மறக்காமல் கிவ் ஜாயின் பண்ணி ஸோ அன்டில் டேட்டா ஏதோ ஒன்று சரி நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து உங்களிடம் விருப்பது நான் உங்கள் NSS YT ஓகே see you டாட்டா பாய்